தனிமையா இருக்கிறது வந்து சிலருக்கு பிடிக்கும். சிலருக்கு வந்து பிடிக்காமயே போகும். ஆனா, அந்த சிலருக்கு பிடிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கில எந்த அளவுக்கு வந்து தனியா இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைச்சதோ, அதே மகிழ்ச்சி வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் கிடைக்குமான்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவங்களோட பதில் வந்து நோவா தான் இருக்கும். ஏன்னா, குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுவே வந்து நமக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கலாம். அதுலேருந்து நம்ம மீண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகள் செய்ய ஆரம்பிப்போம். சரி இத ஏன்டா இப்ப நீங்க வந்து சொல்றேன்றது வந்து எனக்கு கேட்குது. இதுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. அந்த வகையில இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்க்குட்டி இருக்காங்க. அந்த நாய்க்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, தனிமையா இருந்து இருந்து போர் அடிச்சு போயிட்டு, அவங்களோட வாழ்க்கையில ஒரு புது ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த சமயத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரோபோட்ட வந்து வாங்கிட்டு வராங்க. அந்த ரோபோட் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதான் இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட மீதி சுவாரஸ்யமான கதையே. அந்த வகையில இன்னைக்கு நான் பார்க்க போற படம் 2023ல பாப்லோ பர்கரோட இயக்கத்துல வெளியான ரோபோட் ட்ரீம்ஸ் படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல நியூயார்க் நகரத்தை வந்து காட்டுறாங்க. அது 2000 வருடங்கள்ல நடக்கிற மாதிரி தான் அந்த படத்தோட கதைக்களத்தை வந்து அமைச்சிருந்திருப்பாங்க. அங்க இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல நல்லா சாஞ்சுக்கிட்டு மாலை நேரத்துல டிவியை பார்த்துக்கிட்டு கேம் விளாண்டுக்கிட்டு ஒரு நாய்க்குட்டி வந்து நல்லா ஜாலியா இருக்கு. அது விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து அப்படியே ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த கேம்ல அவுட் ஆயிருது. ரொம்ப நேரம் விளாண்டுட்டே இருந்ததுனால சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு அந்த டிவில வந்து ஏதாச்சும் படம் பார்க்கலாம் சொல்லிட்டு படத்தை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப அந்த நாய்க்குட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எய்தாப்ல இருக்க இன்னொரு அபார்ட்மெண்ட்ல ஒரு கப்பல் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறத வந்து இந்த நாய்க்குட்டி வந்து பாக்குது. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம இத்தனை வருஷமா வந்து தனிமையா இருக்கோமே, நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டி வந்து ஏங்க ஆரம்பிக்குது. அதே சமயம் இப்போ நம்ம டிவி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த படம் முடிகிற அந்த கேப்ல ஆடு போடுவாங்க இல்லையா, அந்த ஆடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட்டை வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி குறைஞ்ச நேரம் தான் இருக்கு, இந்த ரோபோட்டை வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா பண்ணிக்கோங்க, இதோட பேர் வந்து அமேகா, குறைஞ்ச விலையில தரோம்னு சொல்லிட்டு ஒரு ஆடு ஒன்று வந்துட்டு இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே இந்த நாய்க்குட்டிக்கு வந்து ஒரு பொறி தட்டி இருந்திருக்கும். சரி இதையாச்சும் வாங்கி நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டா வச்சுக்கலாம் சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணியிருந்திருக்குன்னா அந்த ரோபோட்டை ஒரு ஆர்டர் போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். எப்போதான் விடியும் நம்ம எப்படி அந்த ரோபோட் கூட வந்து பேசுவோம் பழகுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வந்து தூங்குது. அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வெளியில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு ஜன்னலில். எப்படா வந்து அந்த பசங்க வந்து டெலிவரி பண்ணிட்டு போவான்னு சொல்லிட்டு ஜன்னலே பார்க்குது. அந்த டெலிவரி வண்டி வந்துடுது. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டெருமை வந்துட்டு அந்த பாக்ஸை வந்து கொடுத்துட்டு போகுது. அந்த பாக்ஸை கூட நம்ம நாய்க்குட்டியால் வந்து தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்கு. அதை ஓப்பன் பண்ணுது. அதில் இருக்க கேட்லாக் எடுத்து படிக்குது. அந்த கேட்லாக்ல கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒவ்வொரு பாகமாக எடுத்து ஃபிட் பண்ண ஆரம்பிக்குது. கடைசியில் வந்து எப்படி இதை ஆன் பண்ண வைக்கணும் அதுக்கு தெரியல. அப்போ அந்த கேட்லாக்கை பார்க்குது. லைட்டாக வந்து கழுத்தை வந்து ஷேக் பண்ணுங்க சொல்லுது. அதே மாதிரி திருப்புது. அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கிரீன் லைட்டாக வந்து எரிஞ்சு அப்படியே கண்ணை வந்து திறக்குது. அது அப்படியே மெதுவாக எந்திரிக்குது. அந்த வீட்டோட ஜன்னல் இருக்க பறவைகள் எல்லாம் ஏதோ ஒரு விசித்திரமான விலங்கை பார்த்த மாதிரி வந்து அப்படியே பயந்து அடிச்சுட்டு ஓடுது. இதை பார்த்தோன்னே நம்ம நாய்க்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல் டைம் வந்து அது கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி நினைச்சிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு விளையாடுது, அதை கூட்டிட்டு போகுது, அது கூட வந்து பேசுது. இந்த ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி என்ன சொல்லுதோ எல்லாத்தையுமே வந்து செய்யுது, சமைக்குது, இதை வந்து குளிப்பாட்டுதுன்னு பல விஷயங்களை வந்து செய்யுது. இந்த நாய்க்குட்டிக்கு வந்து இந்த ரோபோட் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா அதை கூட்டிட்டு வெளியில போறது என்ன, கடைக்கு போய் பொருள் வாங்குறது என்னன்னு சொல்லிட்டு எல்லா பக்கெட்டும் வந்து அங்க இங்கேயும் போய்கிட்டே இருக்கு. அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு நாள் இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா அந்த ரோபோட்டை கூட்டிக்கிட்டு ஒரு பீச்சுக்கு வந்து போகுது. அது வந்து ஒரு ஸ்மால் பிளே லேண்ட் மாதிரியான ஒரு ஏரியா. அது பாத்தீங்கன்னா சீசனுக்கு மட்டும் தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அங்க வந்து இந்த ரோபோட்டை கூட்டிக்கிட்டு அது வந்து போகுது. முதல் டைம் வந்து பீச்சை பார்த்தோன்னே இந்த ரோபோட்டுக்கு வந்து அப்படியே எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளவு கூட்டத்தையும் இத்தனை மக்கள் வந்து ரொம்ப ஜாலியா விளையாடுறத பார்த்தோன்னே அது பாட்டுக்கு வந்து வேகமா ஓடி போய் கடலுக்குள்ள வந்து விளையாண்டுகிட்டு இருக்கு. அதை பார்க்குற அந்த நாய்க்குட்டி வந்து தண்ணியை பார்த்து கொஞ்சம் பயப்படுது. நீ வான்னு சொல்லி இந்த ரோபோட் வந்து கையசைக்குது. அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டியும் பார்த்தீங்கன்னா வேகமா ஒடியாருது. ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக வந்து விளாட்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா சரி அங்கேயே கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம நாய்க்குட்டி மட்டும் எந்திரிச்சு பார்க்குது. அப்போ மணி பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே ஆகிடுது. இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்தே வந்து கடந்து இருந்திருக்கு. இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, ஐயோ இவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம எப்படி வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு இதை பிடிச்சி வந்து தட்டுது. அப்போ அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து முழிக்குது. அதால் வந்து கை கால் எதையுமே வந்து அசைக்க முடியல. கழுத்தை மட்டும் மேலே தூக்குது. நம்ம நாய்க்குட்டிக்கு வந்து ஒண்ணுமே புரியல. எந்திரிச்சு வா அப்படின்ற மாதிரி வந்து சைகை காமிக்குது. இந்த ரோபோட்டால வந்து எந்திரிக்கவே முடியல. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா அதோட கையெல்லாம் பிடிச்சி இழுக்குது, காலையும் பிடிச்சி இழுக்குது. ஆனா அந்த ரோபோட்டோட வெயிட்டால நம்ம நாய்க்குட்டியால வந்து அதை பிடிச்சி இழுக்க கூட வந்து முடியல. ஏன்னா பண்றோம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருட்டு வேற ஆயிருச்சா, சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த ரோபோட் வந்து ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிருந்திருக்கும், நம்ம ஏதாச்சும் ரிப்பேர் பண்றதுக்கான திங்ஸ்லாம் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து இந்த ரோபோட்டை வந்து நம்ம கூட்டிட்டு போயிடலாம் சொல்லிட்டு நம்ம நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா அந்த கேட்டை வேற பூட்டிட்டாங்க. அதெல்லாம் எகிரி குதிச்சு வந்து வெளியில போயிருந்திருக்கும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்டோட ஞாபகமாவே வந்துட்டே இருந்திருக்கும். அது என்ன பண்ணுனா அங்க வந்து ஒரு புக் ஸ்டோர் இருந்திருக்கும். அந்த புக் ஸ்டோருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ரோபோட்லாம் வந்து எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய புக்லாம் வந்து வாங்குது. அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு போயிட்டு அந்த ரோபோட்டை வந்து கலெக்டருக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அது நேரா என்ன பண்ணுதுன்னா அடுத்த நாள் கிளம்பி ரொம்ப ஜாலியா வந்து நம்ம ரோபோட்டை வந்து கூட்டிட்டு வந்துனா சொல்லிட்டு அவ்வளோ மகிழ்ச்சியோட அந்த இடத்துக்கு வந்து போகுது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு போர்டு வச்சிருந்திருக்காங்க. இனிமே வந்து அடுத்த வருஷம் ஜூன் மாசம் தான் வந்து ரீஓபன் பண்ணுன்னு சொல்லி எழுதிருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம நாய்க்குட்டிக்கு வந்து மனசே வந்து
நொறுங்கி போயிருந்திருக்கும். போச்சு இனிமே எப்படியா நம்ம வந்து ரோபோட் கூட வந்து சேர போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருந்திருக்கும். ஆனா அது வந்து விடுற மாதிரி வந்து தெரியல. எப்படியாச்சும் இந்த ரோபோட்டை வந்து நம்ம வெளியில கூட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத டைம் அப்ப நம்ம இந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள போயிடலாம் சொல்லி யோசிக்குது. ஸோ அப்ப அன்னைக்கு அது வீட்டுக்கு போறப்ப தான் பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர்ல பூட்டை உடைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அன்னைக்கு நைட் வந்து அந்த கார்டு ஒருத்தர் வந்து அங்க இருப்பாரு, ஒரு காட்டெருமை. அந்த காட்டெருமைக்கு தெரியாம எப்படியாச்சும் வந்து இந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போயிடலாம் சொல்லி யோசிச்சுட்டு இது என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் அன்னைக்கு நைட் வந்து வருது. அதே மாதிரி வந்து பூட்டை உடைக்குது. கதவை திறந்துட்டு உள்ள போலான்னு பார்க்கும்போது அந்த காட்டெருமை வந்து இதை பிடிச்சிருது. நீ எப்படி உள்ள போலாம், இங்க வான்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அதை கொண்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைச்சிடுது. இந்த மாதிரி நீ வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள போலான்னு பாத்தியா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியில வந்து நீ சேதப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி ஜெயில போட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உன்னை நிபந்தனையில வரும்னு சொல்லிட்டு ஃபார்ம்ல மட்டும் கையெழுத்து வாங்கிட்டு விட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் வந்து அங்க இருக்க ஒரு போலீஸ்காரங்கிட்ட வந்து இவங்க கேட்டு இருந்திருக்கும். அப்ப அவர் சொல்லி இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு ஃபார்ம் தரும், நீ போய் அந்த முனிசிபாலிட்டிட்ட கூடு, அவங்க வந்து உனக்கு மட்டும் அப்ரூவ் கொடுத்தாங்கன்னா நீ அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேலாண்டுக்குள்ள உள்ள போலாம்னு சொல்லி இருந்திருக்கும். அதே மாதிரியே நம்ம நாய்க்குட்டி என்ன பண்ணியிருந்திருக்குன்னா அந்த ஃபார்ம் எடுத்துக்கிட்டு ஃபில் பண்ணிட்டு அங்க இருக்க முனிசிபாலிட்டிட்ட போய் வந்து கொடுத்துருந்துருக்கும். ஆனா அவங்க வந்து அதை படிச்சு பார்த்துட்டு இப்ப சீசனெல்லாம் இருக்கு, எப்ப அலை அடிக்குன்னு வந்து யாருக்குமே தெரியாது, இப்போதைக்கு வந்து எங்களால வந்து அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரொம்ப சோகத்தோட அந்த வீட்டுக்கு போகுது. என்னடா பண்றேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் நாளா வந்து போய்கிட்டே இருக்கு. அதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்டோட ஞாபகம் வந்து போய்கிட்டே இருக்கு. இனிமே எப்படி வந்து அதை காப்பாற்ற போறோம் சொல்ற அந்த நம்பிக்கையும் வந்து அதுக்கு குறைஞ்சு போச்சு. அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. ஹாலோவீனும் வந்துடுது. எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப காஸ்டியூம்லாம் போட்டுட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்திருப்பாங்க. நம்ம நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா எந்த துணையுமே இல்லாம அது பாட்டுக்கு தனியா வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு வெளியில வந்து சுத்திட்டு இருந்திருக்கும். அப்ப அவங்களோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வரும், நிறைய சாக்லேட்டே வந்து இது கொடுக்கும், பயமுறுத்தும். அப்ப அது ஜன்னல்ல பாத்தீங்கன்னா 2 பசங்க நடந்து வர மாதிரி இருக்கும். அதுல இன்னொரு பையன் பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட் மாதிரியே இருப்பான். அந்த நாய்க்குட்டி ஒரு ரோபோட் வாங்குச்சு இல்லையா அமேக்கா, அதே மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம ரோபோட் தான் அந்த குட்டி பையன் கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு தான் வர மாதிரி இருந்திருக்கும். இது வேகமா போய் கதவு திறந்துருக்கும். ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா ரோபோட் மாதிரி வந்து வேஷம் போட்டு இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே அது வந்து மனசு நொறுந்து போயிருந்திருக்கும். அப்படியே குளிக்க போயிருந்திருக்கும். அதோட மேக்கப் எல்லாம் வந்து கலைஞ்சிருந்திருக்கும். அப்படியே அழ ஆரம்பிச்சிருந்திருக்கும். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ரோபோட்டை வந்து காட்டுறாங்க. நிறைய நாள் ஆச்சு இல்லையா, அது பாட்டுக்கு வந்து அப்படியே தனிமையா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பீச் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த பீச்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்ல வந்து 3 பன்னிக்குட்டி வந்து அந்த போட்டை ஓட்டிட்டு வந்திருந்திருக்கும். அந்த போட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டை ஏற்பட்டு அதுல தண்ணியா வந்து நிரம்ப ஆரம்பிச்சிருந்திருக்கும். சோ அப்ப அதுல ஒரு ட்ரெயினரா இருக்க ஒரு பன்னிக்குட்டி என்ன சொல்லியிருந்திருக்குன்னா, இந்த மாதிரி கரைக்கு போங்கன்னு சொன்னோன்னே அந்த குட்டி 2 பன்னிக்குட்டி என்ன பாத்தீங்கன்னா அந்த போட்டை ஓட்டிட்டு போயிட்டு அந்த கரைக்கு வந்து சேர்ந்திருக்கும். அந்த கரையில தான் வந்து நம்ம ரோபோட்டும் வந்து படுத்து கிடக்குது இல்லையா. இதை பார்த்தோன்னே நம்ம ரோபோட்டுக்கு வந்து அளவு கடந்த மகிழ்ச்சியா இருந்திருக்கும். நம்மளை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லிட்டு அது நினைச்சிட்டு இருந்திருக்கும். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த பெரிய பன்னிக்குட்டி என்ன பண்ணிருக்குன்னா இதுக்கு வந்து ஒரு சாக்லேட் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்கும். அதை சாப்பிட்டோன்னே இதுக்கு வந்து பவர்லாம் வந்து ஏற மாதிரி இருந்திருக்கும். டக்குன்னு எந்திரிச்சு நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்புறம் தான் தெரியுது இது வந்து அந்த ரோபோட்டோட ட்ரீம்னு. உடனே அந்த பெரிய பன்னிக்குட்டி என்ன பண்ணிருக்குன்னா இப்போ அந்த போட்டோட ஓட்டையை வந்து அடைக்கணும் இல்லையா, அதனால அந்த பெரிய பன்னிக்குட்டி வந்து அந்த துடுப்பை வச்சு இந்த ரோபோட்டோட காலையை வந்து அடிச்சு உடைச்சிட்டு அந்த ரோபோட்டுக்கு வந்து காலில் வந்து விரல் இருக்கும் இல்லையா, முக்கோண மாதிரி இருந்திருக்கும், அந்த விரலை உடைச்சு அந்த போட்டோட ஓட்டையை வந்து அடைச்சிட்டு அவங்க 3 பேர் என்ன பண்ணாலும் மறுபடியும் போட்ல கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ரோபோட் வந்து காட்டுறாங்க. பாவம் ரொம்ப சோகமா இருக்கு. அதனால கண்ணு மட்டும் தான் வந்து முழிக்க முடியுது, தலையை திருப்பி பார்க்க முடியுது தவிர கை கால் எதையுமே வந்து அசைக்க முடியல. ரொம்ப சோகத்தோட வந்து படுத்து கிடக்குது. இப்போ அதுக்கு வந்து காலும் கிடையாது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டியை வந்து காட்டுறாங்க. அந்த நாய்க்குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இனிமே அடுத்த வருஷம் தான் வந்து அந்த பிளேலாண்டுக்கு வந்து போக முடியும், அது வரைக்கும் வந்து நம்ம தனிமையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு ரோபோட் கிடைக்கா வந்து போகுது. இதே மாதிரி வந்து ஒரு ரோபோட் எங்கேயாச்சும் இருக்குமா சொல்லிட்டு பாக்குது. ஆனா இது தேடுற மாதிரியான ஒரு ரோபோட் அதுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த பழைய ரோபோட் கூட இது வந்து எமோஷனலா ரொம்ப அட்டாச் ஆகி இருந்திருக்கும். வேற எந்த ரோபோட்டும் வந்து இதுக்கு பிடிக்காமே வந்து போயிருந்திருக்கும். இப்போ இந்த பக்கம் நம்ம ரோபோட் வந்து காட்டுறாங்க. அப்படியே நாட்கள் போக போக பனிக்காலம் வந்து ஆரம்பிச்சிருது. அந்த ரோபோட் வந்து அப்படியே பனி சூழ்ந்துருது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா அந்த பனியை வந்து உடைச்சிட்டு அப்படியே வெளியில தப்பிச்சு ஓடுற மாதிரி வந்து காட்டுறாங்க. நாய்க்குட்டியோட வீட்டுக்கு வந்து போய் பாக்குது. அங்க பாத்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டி வந்து இன்னொரு ரோபோட்டை புதுசா வாங்கி அது கூட வந்து அவங்க 2 பேரும் வந்து ஜாலியா இருக்கிறத வந்து பாக்குது, பேசிட்டு இருக்கத. அதை பார்த்தோன்னே நம்ம ரோபோட் வந்து மனசு உடைஞ்சு போயிருது. நம்ம இல்லாத சமயத்துல இன்னொரு ரோபோட் வந்து அது ஃப்ரெண்ட் ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தோட மறுபடியும் அந்த பனிக்குள்ள வந்து போற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்புறம் தான் தெரியுது இது வந்து அந்த ரோபோட்டோட ட்ரீம்னு. அப்படியே நாட்கள் பழையபடியும் வந்து போக ஆரம்பிக்குது. மறுபடியும் பாத்தீங்கன்னா வெயில் காலம் வந்து வர ஆரம்பிச்சிருது. அதனாலே பாத்தீங்கன்னா அந்த பனிக்கட்டியெல்லாம் உருகி அந்த ரோபோட் வந்து மறுபடியும் வந்து வெளியில தெரிய ஆரம்பிக்குது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பறவை வந்து பறந்து வருது இந்த ரோபோட்டுக்கு பக்கத்துல. இந்த சுத்தி முத்தி வந்து எந்த விதமான ஒரு துடுப்புகளுமே எதுவுமே இல்லையா, அதனால இந்த ரோபோட்டை வந்து ஒரு பாதுகாப்பாரனா வச்சுக்கிட்டு அந்த தாய் குருவி என்ன பண்ணிருக்குன்னா முட்டையை வந்து போட ஆரம்பிச்சிருக்கும். 3 முட்டை வந்து போட்டிருந்திருக்கும். அந்த 3 முட்டையில வந்து குஞ்சுகள்லாம் பொறிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுல கடைசியில வர ஒரே ஒரு முட்டையில மட்டும் ஒரு சின்ன குஞ்சு வந்து அந்த முட்டையோட உடைக்க முடியாம உடைச்சிட்டு அது வெளியில வந்திருக்கும். அது மட்டும் பாக்குறதுக்கு வந்து வித்தியாசமான ஒரு கலர்ல இருந்திருக்கும். இப்போ இந்த 3 குருவிகளும் பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா வந்து பேசும், பழகும், ஓடும், உடியாரும். அந்த தாய்க்குருவி பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு அதுக்கெல்லாம் சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுக்கும். இந்த ரோபோட் தான் பாத்தீங்கன்னா இந்த தாய்க்குருவி போனதுக்கு அப்புறம் இந்த குட்டி 3 குஞ்சுகளையும் வந்து பாத்துக்கிட்டே இருந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த
மூணாவதா வந்து அந்த சின்ன குஞ்சுக்கு வந்து இந்த ரோபோட் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். தன்னோட அம்மா மாதிரி அந்த ரோபோட்டை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இந்த குருவிகள்லாம் வந்து மேலே பறக்கணும் இல்லையா, அந்த தாய்க்குருவி வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் வந்து பறக்க சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் அந்த சின்ன குருவி பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருக்கும். ரொம்ப வேகமா மேலே மேலே வந்து பறந்து போக ஆரம்பிச்சிருக்கும். அதை பார்த்துட்டு அந்த சின்ன குருவிகளும் வந்து பறக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அந்த தாய்க்குருவி வந்து சொல்லும், இனிமேல் நம்ம வந்து இங்கே இருக்க வேணாம், நம்ம வந்து போயிடலாம் சொல்லி கூப்பிட்டோன்னே அந்த ரெண்டு சின்ன குருவிகளும் இந்த தாய்க்குருவி பேசிக்கிட்டு பின்னாடியே போக ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இந்த சின்ன குருவி மட்டும் இந்த ரோபோட்டை விட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லாமல் அங்கேயே வந்து இருந்திருக்கும். அப்போ அந்த ரோபோட் வந்து போன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அந்த சின்ன குருவியும் வந்து பறந்து போயிருந்திருக்கும். இப்போ அந்த நம்ம ரோபோட்டுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. அது பாட்டுக்கு வந்து தனிமையாக இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நாட்கள் போக போக அப்படியே புழுதி புயல் மணல்லாம் அடிச்சு அந்த ரோபோட் வந்து அப்படியே மறைஞ்சு போய் அந்த இடமே வந்து இல்லாத மாதிரி வந்து போயிருந்திருக்கும். அப்படியே நாட்கள் போக போக அடுத்த ஜூன் மாசமே வந்திருக்கும். இந்த பார்க்கை வந்து திறக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து அந்த பார்க்கை கிளீன் பண்றதுக்காண்டி ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உள்ள ஏதாச்சும் வந்து பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த சீசோர் முழுக்க வந்து தேடிட்டே இருந்திருப்பாங்க ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்டரை வச்சு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட் வந்து அந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சு போச்சு இல்லையா, அதனால இந்த டிடெக்டரை மேலே வைக்கும்போது டக்குன்னு வந்து கீங்கின்னு சவுண்டு போட்டு இருந்திருக்கும். ஒருவேளை ஏதாச்சும் புதையல் இருக்குமோ சொல்லிட்டு அந்த பர்சன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வந்து தோண்டி பார்க்குறாரு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட் தான் இருந்திருக்கும். புதையல் கிடைச்சதான்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை தூக்கி அவரோட தள்ளுவண்டியில போட்டுட்டு அதை கொண்டு போய் வந்து ஒரு இரும்பு கடையில் வந்து போட்டு காசு வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த இரும்பு கடையில் இருக்க அந்த ஓனர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ரோபோட்டை அங்கிருந்து அப்படி தூக்கி வீசி எரிஞ்சிருப்பாங்க. அப்படி வீசி எரிஞ்சதுல அது தலை தனியா கை கால் தனியா அங்கங்க பிரிஞ்சு கிடந்திருக்கும். அதே சமயம் அந்த ஊர்ல வந்து ஒரு சின்ன கடை வச்சிருக்க ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இரும்பு கடைக்கு வந்திருப்பாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொருள் வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்திருப்பாங்க. அப்போதைக்கு அந்த கடைக்கார லேடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பொருளை தேடுறதுக்காண்டி உள்ள போயிருந்திருப்பாங்க. அந்த கடையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு ஜாலியாக சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சாக்லேட் கொடுத்துருப்பாங்க. பதிலுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உடஞ்சு போன அந்த ரோபோட் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க அம்மா தூக்கி போட்டதுல அந்த ரோபோட்டோட தலையை கொண்டாந்து இவர்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து பிடிச்சி போயிருந்திருக்கும். எனக்கு இந்த மாதிரி பொருள் வேணும்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே வந்து தேடி கொடுத்துருப்பாங்க. அந்த பொருள்கள்லாம் எடுத்துட்டு இவர் என்ன பண்ணியிருப்பானா வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா ஒரு காலு வந்து கிடையாது. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் எல்லாமே வந்து உடஞ்சு போச்சு. அதனால அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவரோட வீட்டில் வந்து ஒரு பழைய டேப் ரிகார்டர் இருந்திருக்கும். அந்த டேப் ரிகார்டரை வந்து நல்ல வயிறு பகுதி மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு காலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் ஸ்டிஃப் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ போல கை ரெண்டு நல்லா தான் இருக்கு. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பானா எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணிட்டு அந்த டேப் ரிகார்டில் வந்து பேட்டரியை போடுவார். போட்டோன்னே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அந்த ரோபோட் வந்து அப்படியே எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருக்கும். பாட்டும் பாடும், அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையும் செய்யும். அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிடுவாங்க. அவருக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரோபோட் தான் வந்து உதவி பண்ணிட்டே இருந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சமைக்கிறனால இவங்க கடையை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டியை வந்து காட்டுறாங்க. இப்போ ஜூன் மாதம் ஆயிடுச்சு இல்லையா, அந்த பார்க்கை வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நம்ம நாய்க்குட்டி என்ன பண்ணியிருக்குன்னா ரொம்ப வேகமாக வந்து நம்ம போயிட்டு எப்படியாச்சும் நம்ம ரோபோட் வந்து கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த சீசோருக்கு வந்து போயிருந்திருக்கும். அங்கே பார்த்தா அங்கே இருக்க இடத்துல வந்து எங்கேயுமே வந்து அது இருந்திருக்காது. எல்லா பக்கத்தும் போய் பார்த்துருந்துருக்கும். அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட ஒரு கால் உடஞ்சு போச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பன்னிக்குட்டி வந்து உடைச்சிட்டு போயிருந்திருக்கும் இல்லையா, அந்த கால் வந்து ஒரு சைடு வந்து கிடந்திருக்கும். அதை பார்த்துட்டு இங்கிட்டு தான் எங்கேயாச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து குழியை தோண்டிக்கிட்டே இருந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள வந்து எதுவுமே இருந்திருக்காது. அங்கே இருக்கவங்க எல்லாமே நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம நாய்க்குட்டி வந்து வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த காலை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கும். இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது, இருந்த அந்த ரோபோட்டையும் காணா, இனிமேல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கிற நம்ம நாய்க்குட்டி வந்து புதுசாக இன்னொரு ரோபோட் வாங்கினோம்னு சொல்லிட்டு கடையாக போயிருந்திருக்கும். இந்த மாதிரி காமிச்சு ஏதாச்சும் ரோபோட் இருக்கான்னு சொல்லி பார்த்துருந்துருக்கும். கடைசியாக ஒரே ஒரு ரோபோட் பார்த்தீங்கன்னா இந்த பழைய ரோபோட் மாதிரியே வந்து இருந்திருக்கும். சரி இதையாச்சும் வாங்கிட்டு போகலாம்னு சொல்லி ரொம்ப சோகத்தோட அந்த ரோபோட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருந்திருக்கும். அவங்க ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு பேசி விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய ரோபோட்டும் புது ஓனர் கூட வந்து ரொம்ப சிரிச்சு பேசி ஜாலியாக நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் நம்ம நாய்க்குட்டி என்ன பண்ணியிருந்திருக்குன்னா அந்த புது ரோபோட்டை கூட்டிகிட்டு ஒரு கடைக்கு பொருள்லாம் வாங்கிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருக்கும். அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம பழைய ரோபோட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா அவங்க ஓனர் கூட வந்து சமைச்சிட்டு இருந்திருப்பான். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கெச்சப் வந்து தீர்ந்து போயிருந்திருக்கும். நீ போய் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த ரோபோட் என்ன பண்ணியிருக்குன்னா ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து எய்தாப்புல இருக்க கடையில் நம்ம நாய்க்குட்டி வந்து இன்னொரு புது ரோபோட்டோட இருக்கிறத வந்து இது பார்த்துரும். வேக வேகமாக அங்கிருந்து ஓடி போய் டக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த சிக்னலை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டக்குன்னு அது போய் பிடிச்சி இழுக்கும் நம்ம நாய்க்குட்டியை. பிடிச்சி இழுத்தோன்னே அவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு டக்குன்னு ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கெச்சப்பை காட்டுற மாதிரி வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ரோபோட்டோட ஒரே ட்ரீம் மட்டும்தான். இப்போ நம்ம பழைய ரோபோட் என்ன பண்ணியிருந்திருக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் வெளியில நிற்கிறத இவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும். இதை எப்படியாச்சும் வந்து நம்ம பக்கம் திசை இருக்கும்னு சொல்லிட்டு அதோட உடம்புல தான் அந்த ரேடியோ வந்து போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதுல வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும், பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கும். இந்த பாட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, அந்த நாய்க்குட்டி இந்த ரோபோட்டும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கும்போது இந்த பாட்டை தான் போட்டு ஜாலியாக வந்து ஆடிட்டே இருந்திருப்பாங்க எல்லா இடத்துக்கும் போகும்போதெல்லாம். இப்போ அந்த பாட்டு வந்து ரொம்ப சவுண்டாக வச்சு அந்த விண்டோவையும் ஓப்பன் பண்ணிடுமா, அந்த சவுண்ட்
இருந்து வெளியில இருக்க அந்த நாய்க்குட்டிக்கு வந்து கேட்டிருந்திருக்கும். எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணும்னா அந்த பக்கம் திரும்பி பார்க்கும். அந்த பில்டிங்ல அந்த ஜன்னல் திறந்திருக்கிறத வந்து பார்த்துரும். அதுக்குள்ள இந்த சவுண்ட் வந்து அதுக்கு தெரிஞ்சிரும். ஆனா யாரு போட்டுட்டு இருப்பா, ஒருவேளை வேற யாராச்சும் ஒருத்தவங்க தான் போட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அது என்ன பண்ணுன்னா திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படியே மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சிரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்டும் என்ன பண்ணியிருந்திருக்குன்னா அவங்க புது ஓனர் கிட்ட வந்து இந்த கெச்சப்பை கொண்டு போய் கொடுத்துருந்துருக்கும். அதோட அந்த வழியை வந்து பொறுத்துக்கும். ஏன்னா 2 பேரும் வந்து மாறிட்டாங்க. அதோட இந்த படமும் முடிஞ்சிரும். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நான் வந்து ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கும்போது ரீசெண்டா வந்து ஜப்பான் அனிமேட்டட் ஃபிலிம் ஒன்று வந்து ஆஸ்கர்ல வந்து அவார்டு வாங்கிது. சரி அந்த படத்தை தான் நம்ம வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்தேன். அது எதுவுமே வந்து லிங்க் கிடைக்கல. சரி அதில் லாமினேட்டான மற்ற படங்களை வந்து சர்ச் பண்ணும்போது இந்த ரோபோ ட்ரீம்ஸ்ன்ற இந்த படமும் வந்துருந்துச்சு. இந்த படம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா யூடியூப்ல வந்து ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன். பார்த்தோன்னே வந்து அந்த ட்ரெய்லரே நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. கிளைமேக்ஸ்ல இப்படி போய் முடிப்பாங்களோ, அந்த ரோபோட்டும் இந்த நாய்க்குட்டியும் மறுபடியும் சேருமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கதை வந்து வேற மாதிரியே வந்து மாறி இருந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டைலாக்மே கிடையாது. படம் முழுக்க வந்து ஒரு டைலாக் கூட வந்து பேசியிருந்திருக்க மாட்டாங்க. படம் முழுக்க வந்து விலங்குகள் மட்டும் தான் இருக்கும். அதே சமயம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் தான். இந்த படம் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப எமோஷனலும் கொண்டாந்து கொடுக்கும். ரொம்ப சூப்பரான படங்களை இந்த படமும் ஒன்று மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.